Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்கும் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் டெக்னாலஜி. ஈரானை உளவு பார்த்த அமெரிக்கா. மோடி புதின் சந்திப்பு எப்படி இருந்தது? உக்ரைன் அதற்கு என்ன சொல்றாங்க? இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் மிதக்கும் அணுமின் நிலையம் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் டெக்னாலஜியை உருவாக்கிய முதல் நாடு அப்படின்னாவே ரஷ்யா தான். ரஷ்யாவை சேர்ந்த ரோசாட்டோம் ஸ்டேட் அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் தான் உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையத்தை உருவாக்கியிருக்காங்க. மிக அதிகமான பொருட்செலவில் மிகப்பெரிய சரக்கு கப்பல் மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய இந்த மிதக்கும் அணுமின் நிலையத்தை கடந்த 2019ஆம் ஆண்டு தான் வெற்றிகரமாக மின்சார உற்பத்தி செய்து பார்க்கப்பட்டிருக்கு. மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட கப்பலை அப்படியே கொண்டுட்டு போய் அந்த பகுதிகளுக்கு மின்சாரத்தை வழங்க முடியும். அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அதுபோக எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகளுக்கு கூட இதன் மூலமாக மின்சாரம் கிடைக்கும். இந்திய மதிப்பில் 654 கோடி ரூபாய் செலவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மிதக்கும் அணுமின் நிலையம் 144 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம் கொண்டது. சர்வதேச விதிமுறைகளின் படிதான் இந்த அணுமின் நிலையம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும், சுனாமி மாதிரியான இயற்கை பேரிடரை கூட இதை தாங்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை தயாரிச்சிருக்கக்கூடிய ரஷ்ய அரசு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. மிதக்கும் கப்பல் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்குள்ள கப்பலுக்கு உண்டான எந்த ஒரு பாகங்களுமே கிடையாது. இழுவைகள் மூலமா ஒரு மிதக்கும் அணுமின் நிலையம் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்து செல்லப்படுது. அப்படிப்பட்ட மிதக்கும் அணுமின் நிலைய தொழில்நுட்பத்தை தான் இந்தியாவுக்கு ரஷ்யா தருவதா சில ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போயிருந்ததுனால இந்த ஒப்பந்தம் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதற்கேற்ற மாதிரி தான் பிரதமர் மோடி ரஷ்யாவோட ரோசாட்டோம் பெவிலியனை நேரில் சென்று பார்வையிட்டிருக்காரு. ரோசாட்டோம் நிறுவனத்தோட டைரக்டர் ஜெனரல் அலெக்சி லிகாச்சேவை கூட சந்திச்சு பேசியிருக்காரு. இந்தியாவோட வளர்ந்து வரும் எரிசக்தி டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் டெக்னாலஜி மட்டும் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும். இந்தியாவில் புவியியல் ரீதியாக நெருங்குவதற்கும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ரிமோட் லொகேஷன்ஸ் மற்றும் ஏரியாவுக்கு இது ரொம்பவே ஏற்றதாக இருக்கும். ஏற்கனவே ரஷ்யாவோடு இந்தியா இணைந்து பல கன்வென்ஷனல் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இனி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ல செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் பற்றி இந்தியா யோசிக்கணும். அதே நேரத்தில் நடமாடும் மிதக்கும் அணுமின் நிலையம் தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் கூட பல்வேறு கருத்துக்களையும் முன் வச்சுட்டு இருக்காங்க. இதனால எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அதனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது பற்றியெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் நாம ஆராய வேண்டியுள்ளது. மோடி புதின் சந்திப்புல இத்தகைய மிதக்கும் அணுமின் நிலையம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருந்ததா அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு உறுதிப்பட தெரிய வரும். அடுத்ததா ஈரான் தனது பெலிஸ்டிக் மிசைல் ஃபெசிலிட்டிஸை விரிவுபடுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரானோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் அமெரிக்கா கவனிச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவோட பிளானட் லேப்ஸ் அவங்களோட கமர்ஷியல் சேட்டலைட் மூலமா ஈரானை உளவு பார்த்திருக்காங்க. ஈரான்ல தெஹ்ரானுக்கு பக்கத்துல இருக்கிற மொராரஸ் மிலிட்டரி பேஸ் மற்றும் கஜீர் மிசைல் ப்ரொடக்ஷன் காம்ப்ளெக்ஸ்ல புதியதாக 13 கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஏவுகணை சோதனையின் போது வெடிப்புகள் எதுவும் ஏற்படாம தடுக்கிற மாதிரியான டர்ட் பம்ஸ் போன்றவை கூட ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதத்திலிருந்தே அதற்கான வேலைகள் எல்லாம் அங்கு தொடங்கி உள்ளது. இந்த விரிவாக்கம் தொடர்பா ஈரான் அதிகாரிகள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற நாடுகள் எல்லாம் செய்யும் போது நாங்கள் மட்டும் ஏன் இந்த விரிவாக்கத்தை செய்யக்கூடாது, ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்தி உள்ளோம் அப்படின்னு அவங்களும் ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது அரசுமுறை பயணமா ரஷ்யா போயிருக்காரு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மோடி புதின் இடையிலான சந்திப்பு நடந்த நிலையில இது தொடர்பான போட்டோஸ் வெளியாச்சு. இதற்கிடையே தான் இந்த சந்திப்பு குறித்து உக்ரைன் பிரதமர் ஜெலன்ஸ்கி சில காட்டமான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. இந்தியா ரஷ்யா இடையே மாஸ்கோவில் நடக்கக்கூடிய 22வது உச்சி மாநாட்டுக்காக பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமா ரஷ்யா போயிருக்காரு. அங்கு பிரதமர் மோடிக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட துணை பிரதமர் மோடியை நேரடியாகவே விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்றிருக்காரு. அங்கிருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தங்கியிருந்த
நோவா ஒகாரியாவுக்கு மோடி போயிருக்காரு. அங்கு பிரதமர் மோடியை வரவேற்ற புதின் அவரிடம் கைகுலுக்கி கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனை அடுத்து பிரதமர் மோடிக்கு நேற்று இரவு விளாடிமிர் புதின் விருந்து கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை கூட ஒரு திட்டமிடப்படாத பேச்சுவார்த்தை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போது மோடி வைத்த கோரிக்கைகளை ஏற்று உக்ரைன்ல போரிடக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு சொந்த செலவில் பத்திரமா அனுப்பி வைக்கிறதா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவிச்சிருக்காராம். இது போக சில முக்கியமான விஷயங்கள் கூட அங்கு பேசப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. மொத்தத்துல புதின் மோடி சந்திப்பு தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் இணையதளத்துல வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் இவங்களுடைய சந்திப்பு பற்றி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு கூட ரஷ்யா நடத்தின கொடூரமான ஏவுகணை தாக்குதல்ல 37 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 3 குழந்தைகள். இது தவிர 13 குழந்தைகள் உட்பட 170 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய ஏவுகணை உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகள் பிரிவை தாக்கி இருக்கு. பலர் இடிபாடுகளில் புதைஞ்சு போயிருக்காங்க. இந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய தலைவர் உலகின் மிகப்பெரிய குற்றவாளியை மாஸ்கோவில் கட்டி அணைக்கிறத பார்க்கும்போது அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி தூர்க்கிற மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையோட பதிவிட்டிருக்காரு. உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன் பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளும் விதிச்சிருக்காங்க. அதே நேரம் ரஷ்யாவோடு ரொம்பவே நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருக்கக்கூடிய இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நடுநிலை நிலைப்பாட்டை எடுக்கிறோம்னு அறிவிச்சாங்க. எந்த நாட்டுக்கும் ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. அதே நேரம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது பற்றி பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்கும் போது எல்லாமே போர் நிறுத்தம் குறித்து மோடி வலியுறுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த முறையும் போர் நிறுத்தம் பற்றி புதினிடம் பேசுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் உக்ரைன் மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது ரொம்பவே வேதனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் தற்போது ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா எந்த ஒரு கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லல. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.